Assalamualaikum. Hi guys, welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு என்ன லஞ்ச் செய்யலாம் அப்படினு ஒண்ணும் புரியாம தான் நான் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சரி வாங்க என்ன பண்றேன் அப்படினு பார்க்கலாம். எனக்கே தெரியலங்க, அதனால தான் சொல்ல முடியல. குழம்பு தான் என்ன செய்ய போறேன்னு தெரியல. ஆனா சாப்பாடு வந்து டெய்லி செய்யறது தான். சோ சாப்பாட்டுக்கு அரிசி தான் ஊற வச்சிருக்கேன். ரசம் வந்து பாருங்க, நேத்து ரசம் கொஞ்சமா மிச்சமா இருக்கு. அது வந்து கொதிச்சிட்டு இருக்கு. அதை ஆஃப் பண்ணிட்டேன். குடிக்க தண்ணி வச்சிருக்கேன். சரி வாங்க அரிசி வாஷ் பண்ணி நம்ம அடுப்பில் வச்சிடலாம். தண்ணி கூட நல்லா சூடாயிடுச்சுங்க. இன்னொரு அடுப்பில் அரிசி வச்சுட்டேன். இந்த தண்ணி வந்து இறக்கிட்டு அதுக்கப்புறம் டீ வச்சிடலாம். இப்போ நான் ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. யாருக்குன்னா அல்சர் இருந்தால் இந்த மாதிரி காலையில் சுடு தண்ணி குடிக்கும்போது, அதாவது தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் எண்ணெய் வந்து குடிச்சிடுங்க. என்ன எண்ணெய் அப்படின்னு கேட்டிங்கன்னா சமையல் எண்ணெய் இல்லைனா தேங்காய் எண்ணெய், அந்த மாதிரி 1 ஸ்பூன் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த சுடு தண்ணி வந்து குடிச்சிட்டா அல்சர் வந்து சரியாகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பால் பாருங்கள் கீழெல்லாம் போயிடுச்சு. இன்றைக்கும் ஒரு சம்பவம் நடந்துடுச்சுங்க. இப்போ எல்லாமே துடைக்கணும். ஓகே, இப்போ வாங்க டிப்ஸ் வந்து கண்டினியூ பண்ணலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் தாங்க குடிக்க சொன்னேன். அதுக்கு மேலே குடிச்சிட்டிங்கன்னா அது என் பொறுப்பு இல்லை. எண்ணெய் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சுடு தண்ணி குடிச்சிடுங்க. ஒரு 30 டேஸ்க்கு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக க்யூர் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. இப்போ வந்து இந்த கிழங்கெல்லாம் உரிக்கணுங்க. இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உருளைக்கிழங்கு மாதிரியே இல்லைங்க. உரிக்கும் போதும் பார்த்திங்கன்னா மண்ணாக இருந்தது ஃபுல்லாகவே. சரி உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் நிறைய கட் பண்ணணும். அதுக்குள்ளேயே டீ வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் டீ குடிப்பேனா இல்லை கட் பண்ணுவேனா அப்படின்னு தெரியல. சரி எப்படியும் நம்ம இந்த வேலையை முடிச்சே ஆகணும். ஸோ கட் பண்ணிவிட்டு தாளிச்சிடலாம். டீ குடிச்சிட்டேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் குடிக்கலைங்க. அது வந்து நிம்மதியாக பொறுமையாக உட்காந்து குடிக்கணும். இந்த வேலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். டீ குடிக்கிறதுல என்னடா ஜாலி அப்படின்னு ஒரு டைலாக் இருக்குது. அது நிச்சயமாகவே உண்மைதாங்க. அது யாரெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் ஒரு 4 பேர் சேர்ந்து குடிக்கும்போது இன்னுமே நல்லாயிருக்கும். இன்னுமே இதில் உருளைக்கிழங்கு இருக்குதான். சரி நான் எல்லாம் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கிறேன். எல்லாமே ஃபில்டர் பண்ணியாச்சுங்க. இங்கே பாருங்கள், இப்போ வந்து இதில் மஞ்சள் தூள் உப்பு போட்டிருக்கேன். இந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகணும். அதுக்காக ஃப்ளேம் வந்து ஹையில் வச்சுருக்கேன். இது நல்லா இப்படியே ட்ரை ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம சாப்பாடு வந்து என்னாச்சு அப்படின்னு பார்த்துடலாம். சாப்பாடு பார்த்திங்கன்னா வெந்துடுச்சுங்க. இப்போது வடிச்சிட வேண்டியதான். இன்றைக்கி என்ன லஞ்ச் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சம் ரசம் இருக்குது. அப்படியே வந்து உருளைக்கிழங்கு சாதம் வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு தான் ஒரு ஐடியா. அதனால தான் இந்த உருளைக்கிழங்கு வந்து நான் செஞ்சிட்டே இருக்கேன். பசங்களுக்கும் பிடிக்கும். லஞ்ச் வந்து இதுவே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. தண்ணியில் நல்லா ட்ரை ஆகிட்டப்புறம் நான் வந்து மிளகாத்தூள் வந்து சேர்த்துட்டேன். அதாவது பார்த்திங்கன்னா தனி மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். ஸோ இது நல்லா எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம தோசை ஊற்றிடலாம். தோசை ஊற்றிட்டு வேர்க்கடலை சட்னி செஞ்சு எல்லாம் டிஃபன்லாம் பேக் பண்ணி ஒரு டிக்கெட்டை வந்து அனுப்பிச்சாச்சு. இப்போது வந்து இது பசங்களுக்காக தான் ரைஸ் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். சட்னி பாருங்கள் அரைச்சி ரெடியாக இருக்குது. பசங்க எழுந்ததுமே தோசை ஊற்றி சட்னி வச்சு கொடுத்துடுவேன். சரி வாங்க வெளியே கிளைமேட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல மழையாக இருந்ததுங்க. இப்போ வந்து லைட்டாக தூறலாக தான் இருக்குது. இன்னும் வெயில் வரவே இல்லை. பசங்க ஸ்கூல் போகிற வரைக்கும் எப்படி இருந்தாலுமே கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும். மழை வந்துடுச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஓகே பார்க்கலாம். லஞ்ச் எல்லாம் சமைச்சு முடிச்சாச்சு. சாப்பிட்டாங்க பசங்க. என்னம்மா சாப்பிட்டீங்க? தோசை. நீ என்னப்பா சாப்பிட்ட? தோசை. ஆமாங்க, 2 பேருமே தோசை தான் சாப்பிட்டாங்க. 2 பேரும் ரெடி ஆகிட்டாங்க. இப்போ ஸ்கூலுக்கு கிளம்ப வேண்டியது தான். கிளம்பலாமா? ஓகே, இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சும்மா இன்றைக்கி வந்து லஞ்சு ரொம்ப கம்மி தான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா லஞ்ச் வந்து ரொம்ப கம்மி தான். 2 பேருக்குமே என்ன ரைஸ் தெரியுமா? தெரியாது. சர்ப்ரைஸாக போய் பாருங்கள் ஸ்கூலில் போயிட்டு. இல்லை, பொட்டேட்டோ ரைஸ், உருளைக்கிழங்கு சாப்பாடு. ஓகேவா? ஓகே, 2 பேரும் ஒன்றா நில்லுங்க. ஓகே, நாங்கள் ஸ்கூலுக்கு கிளம்புறோம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் தேங்க்யூ. ஆனா இது பார்க்க சாக்லேட் மாதிரி தான் இருக்கு. இது மட்டும் பார்க்க, ஆனா
ஒரே புளிப்பு. கீழே ஒரு கந்துச்சு, அதை எத்துனா கீழே நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. உனக்கு எப்படிப்பா இந்த டைலாக் தெரியும்? நான் டிவியில் பார்த்தியா? எல்லா லவ்லி பாஸ்ல தானே பார்த்தேன். லவ்லி பாஸ்லாம் வேற டைலாக்கா? கையில் என்ன அது, வாட்சா? காட்டு. சாப்பிடுற வாட்ச். வெளியே இருக்கிறதுலாம் சாப்பிடுறது. இதுல ஃபுல்லா க்ரீம். வெளியே இருக்கிறதுலாம் சாப்பிடுறது இல்ல, உள்ள இருக்கிறது தான் சாப்பிடுறது. சரி, லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு வாங்க, செக் பண்ணலாம். லைவ் செக். சிரிக்கிறத பார்த்தா சாப்பிட்லையோ? ஏன் வச்ச? கொஞ்சமாக வச்சிட்ருக்க. நீ எடுப்பா. இனிமே என்ன சிரிக்கிறான்? வெயிட்டா இருக்கா? சாப்பிடலையா? அப்படியே இருக்கு. ரயான் கட்டி போட்டு அடிக்க போகிறான் உன்னை. பாருங்க மக்களே, இவனை வந்து பேட் பாய் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இன்னிலேருந்து ரயான் வெரி வெரி பேட் பாய். இப்போ அந்த சாப்பாடை நீ தான் சாப்பிட்ணும், சரியா? நீ தான் சாப்பிட்ணும். நீ சாப்பிட்ற வரைக்கும் நான் விட மாட்டேன். ஓகே, இன்னைக்கு என்ன லஞ்ச் அப்படின்லாம் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. சாப்பிட மாட்டேன், சாப்பிடணும். காலையில் வீடியோ முடிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து உங்கள் முன்னாடியே செக் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் இந்த வீடியோவே எடுத்தேன். பார்த்தா ரயான் வந்து சாப்பிடவே இல்லை, அப்படியே தான் எடுத்துகிட்டு வந்திருக்கான். இப்போ நான் சாப்பிட சொல்ல போகிறேன். ஓகே, வீடியோ முடிச்சிடலாமா? நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.